2006 இப்பதான் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க. அப்பானால அம்மானால காசு கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால பல முதல் தலைமுறை மாணவர்கள் வந்து படிப்பு பாதியோட நின்று போகுது. அரசு பள்ளியில படிச்சாங்க, அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம, உதவி கேட்க கூட தெரியாம, டெய்லி வேஜஸ் ஒரு தினக்கூலி கிடைச்சா போதுங்கிற மாதிரி வாழ்க்கை மாறிடுது அப்படின்னு 2006 அவர் கேட்டுக்கலாம் அவரும் பிறக்கிறதுக்கான காரணமாக இருந்துச்சு. அப்ப 10க்கு 10 அறிவுல ஆரம்பிச்சோம். ஒரு சின்ன ஒரு அலுவலகம் தான். அதுக்கப்புறமா ஒரு 2 bedroom ஹவுஸ்ல ஆரம்பிச்சது அவரோட வாழ்க்கை. அதுக்கப்புறமா அப்பா கொடுத்த இடம், அப்பாவோட வீட்டுல வந்து அவரோட வேலைகள் எல்லாமே நடந்துச்சு. 2006 அகரம் ஆரம்பிச்சோம். 2010 முதல் விதை அப்படின்னு இப்ப சொல்ற அரசு பள்ளியில படிச்சு முடிச்சு வர மாணவர்களுக்கும் கல்லூரியில சேர்க்கிற திட்டத்துக்கு பேர் தான் இந்த விதை. அது எல்லாருமே முதல் தலைமுறை மாணவர்கள். நீங்க பார்க்கலாம், இங்க 5817 மாணவர்கள் வந்து படிச்சு முடிச்சிருக்காங்க. இன்னும் 2000 மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளவு அரசு பள்ளிகள்ல எவ்வளவு மாணவர்கள் எவ்வளவு பேர் படிச்சு முடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விவரங்களும் வந்து இங்க பார்க்க முடியும் உங்களுக்கு. இப்பவும் மகன் வந்து 2000 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. 70% மேல வந்து எல்லாமே மாணவர்கள். விண்ணப்ப திட்டத்துல ஒரு 100 மாணவர்களை படிக்க ஆசைப்பட்டேன். அப்பவும் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு. இப்ப 700 மாணவர்கள் கிட்ட வருஷத்துக்கு வந்து படிக்க வச்சுட்டு இருக்கோம். இப்பவும் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ தேவைகள் வந்து குறையவே இல்லை. இப்பவும் 2025 இப்பவும் நம்ம கூட நம்ம சமூகத்துல முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க. காசு இல்லை அங்க ஒரே காரணத்துக்காக. அப்பா நாங்க படிக்க வைக்க முடியாது, அம்மா நாங்க படிக்க வைக்க முடியாது, என் பேர் படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற பல குடும்பங்கள் இந்த நிலைமை இருக்கு. இப்ப நம்ம தமிழக சொன்ன மாதிரி வந்து கல்வியோட ஆயுதம், கல்வியோட கேடயம். நான் ஒருத்தரையாவது படிக்க வைப்பேன்னு சொல்றாங்க. நான் பெற்றதும் கற்றதும் நான் இந்த சமூகத்தை கொடுப்பேன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து அகரமா மாறி இருக்கு. அகரம் எதனால வந்து இன்னும் 20 வருஷம் ஆக போதும். 20 வருஷமும் கொஞ்சம் கூட தொழில் வரையாம வீரத்தோட ரொம்ப சக்தியா ரொம்ப வந்து என்ன சொல்றது, அவங்களோட நேரம் காலம் உழைப்பு எல்லாமே வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கு. எங்களுக்கு வந்து இன்னொரு 20 வருஷம் நாங்க இதே விஷயத்த வந்து கொஞ்சம் கூட குறைவாக பண்ணலாம் அப்படிங்கிறது காரணம் முன்னாள் மாணவர்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையை அமைச்சிட்ட விஷயம்தான். தனக்கு மட்டும் பண்ணிக்காம, தான் குடும்பத்துக்கு மட்டும் பண்ணிக்காம, மாணவர்கள் வந்து அவங்க பிள்ளைகளுக்கு மட்டும் பண்ணிக்காம இந்த சமூகத்தின் சேர்ந்து அவங்க யோசிக்கிறதா வந்து அகரம்ல இருக்க ஒரு மாணவர்கள் வந்து கொஞ்சம் கூட எந்த குறையும் இல்லாம என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். 20 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப இந்த இடம் கிடைச்சிருக்கு. சங்கமன்ற அப்ப சொல்லுது, இது வந்து படிப்புக்காக கொடுக்கிற நன்கொடையில பண்ண இடம் கிடையாது. நீங்க எனக்கு இருக்கிற வாய்ப்பு, எனக்கு இருக்கிற வருமானத்து மூலமா பண்ண பில்டிங் தான் இது. பட் நன்கொடையா ஒரு காசும் படிப்புக்கு மட்டும், படிப்பு சார்ந்த செலவுக்கு மட்டுமே தான் வந்து அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இது திரும்பி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, 10,000க்கு மேல அப்ளிகேஷன்ஸ் இன்னும் அரசு பள்ளிகள் வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கான தேவைகள் அதிகமா இருக்கு. வருஷத்துக்கு வந்து நாங்க இப்பவும் 700 மாணவர்கள் கிட்டதான் அவங்களோட வாழ்க்கையை பெற முடியுது, மாற்ற முடியுது. இன்னும் நிறைய அன்பு தேவைப்படுது, இன்னும் நிறைய பேர்த்தோட பிளஸிங்ஸ் தேவைப்படுது. பணம் மட்டும் இல்லாம இந்த எல்லாத்தோட நேரம் தேவைப்படுது. அவரும் இவ்வளவு 20 வருஷமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது முக்கியமான காரணம் வந்து தன்னார்வலர்களால. ஒரு உதாரணத்துக்கு சொன்னா கந்தராயன் மலை இருக்கு, செவ்வாய் மலை பக்கத்துல கந்தராயன் மலை இருக்குன்னா அங்க இருந்து ஒரு அப்ளிகேஷன் வருது. அந்த அப்ளிகேஷன் போட்ட மாணவர்கள் வீட்டுக்கு போய் சேர முடியல. இங்க இருந்து தன்னார்வலர்கள் போறாங்க, சைக்கிள் எல்லாம் போக முடியாது. அப்கோர்ஸ் பஸ் வசதி கிடையாது போறதுக்கு, சைக்கிள் எல்லாம் போக முடியாது, இருசக்கர வாகனம் போக முடியாது. நடந்து போய் அந்த மலை ஏறது சேரணும்னா ஒரு 9 தன்னார்வலர்கள் திரும்பி வந்துடுறாங்க, முடியல பார்க்க முடியலன்ட்டு. 10,000 மறுபடியும் ஒரு வாலண்டியர் போறாரு, அவரை பார்த்து அவர் அப்ளிகேஷன் கொடுத்து இப்ப அந்த தண்ணி டாக்டர் ஆயிருக்காரு. ஸோ தன்னார்வலர்களோட வேலை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது வந்து நான் இது மூலமா சொல்லிக்கிறேன்.
20 இயர்ஸ் ஆன பத்தினா கூட இன்னும் மக்களால மக்களுக்காக செய்யப்படுற நான் ஒரு விஷயமா பாக்குறேன். யூஸ்வலா வந்து இன்னொரு சின்ன பில்டிங்ல ஒரு சின்ன லைட் இருந்தா போதும், ஒரு இடத்துல மட்டும் மறைஞ்சிடாம ஒரு யூஸ்வலா இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு கனவோட கட்டின ஒரு இடம் அது. வெறும் ஒரு அட்மிஷன் மட்டும் பாக்குறதுக்காக ஒரு இடமா இல்லாம ஒரு அலுவலகமா மட்டும் இது இயங்காம இது நிறைய பேருக்கு இன்னும் ஒரு பெரிய புத்துணர்ச்சி, ஒரு பெரிய தந்து இன்னும் பெருசா சிந்திக்கிறதுக்கான எல்லா சக்தியும் வந்து அந்த இடம் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இது வந்து வெறும் மாணவர்கள் வந்து போட்டு போகாம நிறைய ட்ரைனிங்ஸ் நடக்க போகுது, நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடக்க போகுது, நிறைய புக் லான்ச்சஸ் நடக்க போகுது, புத்தக வாசிப்பு நடக்க போகுது. இன்னும் பல ஆளுமைகள் பல துறையில வந்து வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட லைஃப் ஸ்கில்ஸ் ஷேரிங் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த கட்டடத்துக்குள்ளேயே வந்து உலகம் எப்படி இருக்கு, உலகம் வந்து என்ன எதிர்பார்க்குது, நம்ம எப்படி வந்து நம்ம இன்னும் வந்து நம்ம எக்யூப் பண்ணிக்கணும், நம்ம என்னெல்லாம் விஷயம் நம்ம கற்றுக்கணும் காலேஜ் படிக்கணுங்கிறது வந்து எங்க அந்த ஒர்க் ஷாப்ஸ் மூலம் வந்து அந்த மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து எனக்கு தாய்மொழி மாதிரி சொந்த வீடு கட்டும்போது பிஸ்னஸ் தவிர அவங்களோட இந்த புது அலுவலகம் திறக்கிற நேரம் இன்னைக்கு நான் வந்து நிறைய மாணவர்களும் தன்னார்வலையும் நினைக்கிற ஒரு அழகான நாளை பார்க்கிறேன். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கிருந்து ஹாப்பி ஃப்ரம் யூ. ஸோ எப்பவும் போல உங்களோட அன்பு உங்களோட ஆதரவு தேவை. நீங்க எடுத்து போய் சேர்த்துனாக்கா இத்தனை நாளா எனக்கு வந்து பெரிய ஒரு தன்னார்வ சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஒரு கோர்ட்டுன்னு இப்போ வந்து ஒரு 1000 பேர் வந்து அமெரிக்கா வந்துட்டு போயிட்டாங்க. அவங்களோட அண்ணாவா அக்காவா இருந்திருக்காங்க. நான் இருக்கிற வாலண்டியர் சொல்லணும்னா இந்த மாணவர்கள் வந்து வரும்போது சென்னையா பெருசா இருக்கும். இங்கிலீஷ் வந்து மறுபடியும் என்ன இருக்கிற ஒரு இதுல தான் பார்ப்பாங்க. பட் இங்க இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து அவங்களோட 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அவங்களோட சொந்த அண்ணாவா அக்காவா கை கோர்த்து அவங்க வந்து படிப்பு முடிக்கிறதுக்காகவும் வாழ்க்கையிலும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சின்ன சின்ன பிரச்சனை வந்து அவங்க அப்பா அண்ணாவால சால்வ் பண்ண முடியாத பிரச்சனை வந்து ஒரு அண்ணாவா அக்காவா இருந்து அவங்க செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த செய்தி இன்னும் போய் சேரும். நிறைய பேர் லைக் மைண்டட் போட்டு அவங்களோட நேரத்தை கொடுக்கணும் நகருக்கு அகரத்துக்கு நான் அன்பான பணியோட கேட்டுக்கிறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களோட பிளஸிங்ஸ் வேணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நான் பேச சொல்ல போறேன், ஜோஷியா பேச சொல்ல போறேன். குழந்தை பெற்றெடுக்கிறத விட குழந்தை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க டிசைன் பண்ணதா இந்த 2 பேரும் டிசைன் பண்ணதா வந்து இப்ப அகரம் போராட்டிருக்காங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் அதை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாள் மாணவர்கள் வந்து அதை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னார்வலர்கள் எல்லாமே அது ஒண்ணுமே கிடையாது. நான் இது எல்லாமே வந்து இப்போ ஒரு ப்ரிச்சர்ஸ் தான். பட் இதை மொத்தமா எடுத்துட்டு போறது வந்து முன்னாள் மாணவர்கள் ஏற்கனவே இருக்கிற தன்னார்வலர்கள். அவங்களை வந்து அவ்வளவு நன்றியோட பாக்குறேன். இந்த இடம் இன்னும் வந்து பெரிய பட்சமாகணும். ஒரு பெரிய வளர்ச்சி இதுல இருந்து நாங்க இன்னும் அடுத்த 20 வருஷத்துல இந்த இடம் பத்தாம இன்னும் இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கு. Blessings. Thank you.